வணக்கம், வெல்கம் டு சாம்ஸ் கிச்சன். இது உங்கள் சாம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் சாம்பார் சாதம். நல்ல துவரம் பருப்பு காய்கறிகள்லாம் சேர்த்து ஒரு அசத்தலான ருசியான சாம்பார் சாதம் எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இதுக்காக ஒரு அரை கிளாஸ் அரிசி எடுத்துக்கோங்க. நீங்க வீட்டில் சாப்பாடு செய்யறதுக்கு யூஸ் பண்ற எந்த அரிசியா இருந்தாலும் ஓகே. கூடவே ஒரு அரை கப்புக்கு கம்மியாக துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இது வேக வைக்கிறதுக்காக ஒரு 4 கிளாஸ் தண்ணி விட்டுக்கோங்க. இது கூட ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் தக்காளி ரெண்டுத்தையும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 5 இல்ல 6 பல் பூண்டு, அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு சிட்டிகை பெருங்காய பொடி, ஒரு ஸ்பூன் சால்ட், ஒரு ஸ்பூன் நெய். இது எல்லாத்தையும் குக்கர்ல ஒரு 6 விசிலுக்கு வந்து நல்லா வேக விடுங்க. அது தனியா வேகட்டும். நம்ம இப்ப ஒரு பேன்ல 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமா கருவேப்பிலை, 4 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. இதெல்லாம் லைட்டா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட ஒரு சிட்டிகை பெருங்காய பொடி, ஒரு 15 சின்ன வெங்காயம், இதெல்லாம் போட்டு கொஞ்சமா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப வதங்க வேணாம். ஒரு 3 நிமிஷம் கழிச்சு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இது கூட ஒரு மீடியம் சைஸ் கத்திரிக்காய், ஒரு சின்ன கேரட், 2 பீன்ஸ் இதையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு அதையும் சின்னதாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அரை ஸ்பூன் உப்பு, 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த காய்கறிலாம் வேகிறதுக்கு ஒரு 20 ml தண்ணி ஆட் பண்ணி மூடி போட்டு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு 30 ml புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 20 ml நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்க விடுங்க. அந்த காய்கறிலாம் நல்லா வேகும். இந்த புளியோட பச்சை வாசம்லாம் போகும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு மல்லி இலை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த டைமில் குக்கரில் ரைஸ் நல்லா வெந்திருக்கும். ப்ரெஷர்லாம் இறங்கிடுச்சு. இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணிடுவோம். நல்லா வெந்திருக்கு. இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிட்டு நம்ம காய்கறிலாம் இது கூட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 3 to 4 நிமிஷம் நல்லா குக் பண்ணிங்கன்னா அந்த அரிசி, பருப்பு, காய்கறி எல்லாம் சேர்ந்து நல்லா சாம்பார் வாசம் வரும். இந்த டைமில் ஒரு சின்ன பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அது கூட ஒரு 15 உடைச்ச முந்திரி ஆட் பண்ணி வறுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலை ஆட் பண்ணிங்கன்னா நல்லா பொரியும்.
இந்த தாளிப்பை எடுத்து நம்ம சாம்பார் சாதத்தில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அருமையான சாம்பார் சாதம் ரெடி. கமகமன்னு நல்ல மணத்தோட நல்ல ருசியான சாம்பார் சாதம். இது கூட உருளைக்கிழங்கு வறுவல் இல்லை அப்பளம் தோரன் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த ரெசிபிஸும் நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. See you next delicious dish. நன்றி, வணக்கம்.